வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரத் கோக்கிங் கோலோட ஐபிஓ. இந்த ஐபிஓ இப்ப ஓபன் ஆயிடுச்சு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோல ஐபிஓ டீடைல்ஸ், பிரைஸ், டேட், கம்பெனி பிசினஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க்ஸ், அப்ளை பண்ணலாமா வேண்டாமா எல்லாத்தையுமே சிம்பிளா தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது கோல் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு சப்சிடரி கம்பெனி, அதாவது கவர்மெண்டோட பிஎஸ்யூ கம்பெனி. இந்த கம்பெனி பிசினஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமான பிசினஸ் கோக்கிங் கோல் உற்பத்தி பண்றது தான். கோக்கிங் கோல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த கோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் போன்ற பெரிய பெரிய ஸ்டீல் கம்பெனிஸுக்கு பிசிசிஎல் கோல் சப்ளை பண்றாங்க. அதனால பிசினஸ்க்கு டிமாண்ட் இருக்கு. கம்ப்ளீட்லி லாஸ் மேக்கிங் பிசினஸ்னு சொல்ல முடியாது. இப்ப ஐபிஓ டீடைல்ஸ்க்கு வரலாம். ஐபிஓ ஸ்டேட்டஸ் இப்போ ஓப்பன்ல இருக்கு. அதாவது ஒரு பங்கோட விலை பாத்தீங்கன்னா 21 இருந்து 23 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சில் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஐபிஓ டைப் பாத்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது என்னன்னா, கம்பெனிக்கு நியூ மணி வராது. கோல் இந்தியா தன்னோட ஷேரை செல் பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஐபிஓ பண்றாங்க. அதாவது என்னன்னா, கம்பெனி கிட்ட இருக்க ஓனர்ஷிப்பை பப்ளிக்கு ஓபன் பண்றாங்க அவங்க. இதுதான் இதனோட இந்த ஐபிஓட டீடைல்ஸ். ஆஃபர் ஃபார் சேல்ன்றதுக்கு இதுதான் அர்த்தம். கம்பெனி தன்னோட புதுசா இருக்க ஷேர்ஸை தரமாட்டாங்க. புதுசா ஒரு ஷேரை கிரியேட் பண்ணி தரமாட்டாங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா ஹோல்டு பண்ணியிருக்க ஷேர்ஸை பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இதுதான் ஆஃபர் ஃபார் சேல். ஐபிஓ டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஐபிஓ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஐபிஓ எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 டேஸ்ல க்ளோஸ் ஆயிடும். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு, நாளைக்கு நாளானைக்கும் மார்க்கெட் கிடையாது. திருப்பி மண்டே, டியூஸ்டே, அதாவது டியூஸ்டே அன்னைக்கு இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆயிடும். அலாட்மெண்ட் என்னைக்கு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐபிஓ க்ளோஸ் ஆன பிறகு அலாட்மெண்ட் வரும். லிஸ்டிங் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. அப்ளை பண்ண நினைக்கிறவங்க லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாம ஈஸியா அப்ளை பண்ணிடுங்க. இப்ப மெயின் கொஸ்டின் என்னன்னா, லாட் சைஸ். அதாவது மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு லாட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 600 ஷேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் பிரைஸ் 21 இருந்து 23 வரைக்கும் மேக்ஸிமம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பிரைஸ் எடுத்துக்கிட்டா 23 ருபீஸ். 23 ருபீஸ் இன்ட்டு 600 போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லா உங்களுக்கு 13,800 ருபீஸ் வரும். இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15,000க்கு கீழே நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அமௌண்ட் வரும். இதே HNI இன்வெஸ்டர்ஸா இருந்தா மல்டிபிள் லாட்ஸை அப்ளை பண்ண முடியும். இந்த ஐபிஓக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதனோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இது ஒரு பிஎஸ்யூ கம்பெனி அப்படிங்கிறதுனால கவர்மெண்டோட பேக்கிங் இருக்கும். எப்பயுமே கோல் இந்தியாவோட சப்போர்ட் இருக்கு. ஏன்னா கோல் இந்தியாவோட சப்சிடரி கம்பெனி அப்படின்றதுனால கோல் இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கு. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் ஆல்வேஸ் இருக்கு. எப்பவுமே ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் இருக்கிறதுனால, ஏன்னா அவங்க மேஜர் சப்ளைஸ் பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீலும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் தான். ஸோ அதனால ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இவங்களுக்கும் டிமாண்ட் அதிகமா இருக்கும்னு பார்க்கப்படுது. மோனோபோலி டைப் பிசினஸ், ஏன்னா இவங்களுக்கு டைரக்ட் காம்படிட்டர்ஸ் அதிகமா இல்லை. ஸோ இவங்க ஒரு பிஎஸ்சி கம்பெனின்றதுனால இவங்க ஒரு மோனோபோலி பிசினஸ் இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் யாராருன்றதை நீங்க ஸ்கிரீன்ல போய் பார்ப்பீங்க. ஐபிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டியிருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகவே ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஐபிஓல அப்ளை பண்ண நெகட்டிவ் பற்றி நம்ம இப்போ பேசி ஆகணும். கோல் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கு. அது நிறையவே இருக்கு. கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ்னால இம்பாக்ட் வரலாம். கமாடிட்டி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கலாம், அதுக்கான சான்சஸும் இருக்கு. ஜிஎம்பி மேலே பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆகவே கூடாது நம்ம அதிகமாக. ஏன்னா ஜிஎம்பின்றது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதை பேஸ் பண்ணி நம்ம டிபெண்ட் ஆகக்கூடாது. அதுவும் ஒரு நெகட்டிவாக இருக்குது. இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஐபிஓ அப்ளை பண்ணுறப்ப கேரண்டி ப்ராஃபிட்னும் நம்ம நினைக்கிற கன்க்ளூஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு லிஸ்டிங் கெயின்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம். மார்க்கெட் சென்டிமெண்ட்டு ரிஸ்க் அக்செப்ட் பண்ணணும் அதிகமாக. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பிஸ்னஸ்ன்றதுனால அது ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். கோல் அண்ட் ஸ்டீல் டிமாண்டை பொறுத்து அதனோட இது அதிகமாக இருக்கும். அப்ளை பண்ணலாமா வேணாமா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, இதை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத. நண்பர்களே, ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப டிசிப்ளைன், பேஷன்ஸ் தான்
ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லுக்கு கீயாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஓ அலாட்மெண்ட் லிஸ்டிங் அப்டேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஹாப்பி இன்வெஸ்டிங், சேஃப் இன்வெஸ்டிங்.